கேள்வி பார்வையாளர் வணக்கம். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழ்நாடு சுயாட்சி கட்சியின் தலைவர் தங்கப்பனை அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். சார், இலங்கையினுடைய 30வது அதிபராக திசாநாயகா பதவியேற்கிறாரு. தமிழர் மீதான ஏற்கனவே பல ஒடுக்குமுறைகளாக இருந்தது. புதிதாக பதவியேற்ற அனுரகுமார திசாநாயகா தமிழர்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்வாரா? இலங்கை இனப்படுகொலைக்கு பிறகு இன்று வரை தமிழரிடம் ஒரு ஏக்கம் இருக்கிறது. இனப்படுகொலைக்கு ஒரு நீதி வேண்டும் என்பதும் சரி, போர்க்குற்றத்திற்கு நீதி வேண்டும் என்கின்ற விஷயமும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு ஒரு அதிகார பகிர்வு வேணும். அது மாகாண அந்தஸ்து என்றால் கூட பரவாயில்லை என்கிற அளவில் பல்வேறு கோரிக்கைகள் இருக்கத்தான் செய்து அது பல்வேறு மட்டங்களில் இருக்கு. ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய சிங்கள அதிபர்கள் ஏமாற்றத்தை தான் தருகிறார்கள். அனுரகுமார திசாநாயக ஜேவிபியிலிருந்து வந்தவர். அவர் சோசலிஸ்ட்டு, முதல் இடதுசாரி தலைவர், ஆகா ஓகோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவருடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா எந்தவித தமிழர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய எந்த வாக்குறுதியும் அவர் கொடுக்கல. இது ரொம்ப மிக வெளிப்படையான உண்மை. மாகாண அந்தஸ்து அல்லது 11ஆம் அரசியல் சட்ட திருத்தம், இப்படி எந்த விதமான மாற்றம் அவர் கொடுக்கல. அல்லது இலங்கை இந்திய ஒப்பந்தம், இப்படி எதிலாவது தமிழர்களுக்கு அதிகார பகிர்வு கொடுப்போம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை அவர் கொடுக்கல. மற்றபடி அவர் ஒரு சோசியலிஸ்ட் பின்னணியும் சோசியலிஸ்ட் கட்சியிலிருந்து வந்தவர் அப்படின்றது என்னவா இருக்கு அப்படின்னா, சும்மா வெத்து பெருமையாக தான் இருக்கு. இன்னொரு கொடுமை என்ன அப்படின்னா, இவர் எந்த கட்சியிலிருந்து வந்தாரோ அந்த கட்சியிலிருந்து வந்தவர் தான் ராஜபக்சே. ஜேவிபி என்கிற ஜமுனா விமுக்தி பெரமுனா என்கிற அதே கட்சியிலிருந்து வந்தவர் தான் ராஜபக்சேவும். அப்போ இவர்கள் தொடர்ந்து சிங்கள ஆட்சியாளர்களை பொறுத்தளவு அதிகாரத்திற்கு வருபவர்கள், அரசியல் சக்திகள் எல்லாருமே எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னா, சொல்லில் இடதுசாரிகளாகவும் செயலில் வலதுசாரி பாசிஸ்டுகளாகவும் இருக்கிறார். அப்போ இவங்க ஒரு அனைத்து குடிமக்களுக்குமான ஒரு ஜனநாயகத்தை வழங்குவது என்கிற அரசியல் ஜனநாயக பண்போடு இவர்கள் இல்லை அப்படின்றது தான் காட்டுது. அனுரகுமார திசாநாயக இவரையும் பொறுத்தளவில் இவர் கடந்த தேர்தலில் தமிழர்களுக்கு மாகாண அளவில் அதிகார பகிர்வு அல்லது சுயாட்சி, உள்ளக சுயாட்சி, இப்படி எந்த வாக்குறுதியும் அவர் கொடுக்கல. அப்போ இப்படிப்பட்டவர் தான் அனுரகுமார திசாநாயக. இதில் தமிழர்கள் கொண்டாடுவதற்கு ஒன்றுமில்லை. வேடிக்கை ராஜபக்சேனுடைய தொடர்ச்சி தான் நீங்கள் சொல்ல வரீங்களா? நிச்சயமா அளவில் வித்தியாசம் இருக்கலாம், அரசியல் கண்டென்ட்ல அதுதானே. நீங்கள் ஒரு நாட்டில், உங்கள் சொந்த நாட்டில் இந்த சிங்கள அதிபர்கள் ஆட்சிக்கு வரும்போலாம் சொல்லக்கூடிய விஷயம் இது ஒரே நாடு ஒரே இனம்னு சொல்கிறீங்க, ஒரே குடிமக்கள்னு சொல்கிறீங்க. அப்போ நீங்கள் தமிழர்களே ஒரே குடிமக்கள்னு சொன்னீங்கன்னா அவர்களுக்கு எல்லா அதிகாரமும் பகிரப்படும் சொல்லுங்க, அவருடைய மொழி உரிமை மதிக்கப்படும் சொல்லுங்க, அவருடைய ஆட்சி உரிமை மதிக்கப்படும் சொல்லுங்க, அவர்கள் ஆளும் பகுதியில் அவர்களே ஆளலாம்னு சொல்லுங்க. அப்போத்தானே சக குடிமகன் அர்த்தம் இல்லையா? ஓ வீட்டில் நீ ராஜா, என் வீட்டில் நான் ராஜான்னு சொல்கிறது தானே ஜனநாயகம். அப்போ அதுக்கு நீங்கள் எதையுமே சொல்ல மாட்டீங்க. தேர்தலில் கூட இவர் ஏறக்குறைய தமிழருடைய வாக்கே தேவையில்லை என்ற ஒரு மனநிலையில தான் தேர்தலே போட்டிட்டு இருக்கிறார். அப்போ இவர்களை வச்சு நீங்க நம்ம என்ன இன்னொரு கருத்து அவங்க சொல்றாங்க, தமிழர் சார்ந்த எந்த ஒரு அமைப்பையுமே கூட்டணியில கூட சேர்க்கலன்ற மாதிரி ஒரு கருத்து வருது. கூட்டணியில சேர்க்கல, தமிழர் தரப்புல இருந்து தனித்து நின்னாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது. தேர்தலில் தனிச்சு நின்னாங்க அப்படின்னு சொல்லி. இதை பொறுத்தளவு என்னன்னா, பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழி தெரியும் என்கிற ஒரு நியாயத்தை எடுத்துக்கொண்டால் கூட தமிழர் தரப்பு யாரோ ஒருத்தரை, ரணில் விக்ரமசிங்கேவையோ அல்லது குறைஞ்சபட்சம் குரல் கொடுப்பாங்க இல்லையா, சில அதிகார பகிர்வை பற்றி பேசக்கூடிய யாரையாவது செலக்ட் பண்ணி ஆதரவு தெரிவிச்சிருக்கலாமோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ளேயும் வருது. இருந்தாலும் அவர்கள் யாருமே உத்தரவாதம் கொடுக்கல அப்படின்ற விஷயம் ஒரு திரும்ப தமிழர் தனிச்சு நிற்க வேண்டிய நெருக்கடிக்கு ஆளான மாதிரியான ஒரு விஷயம்தான் இருக்கு. இவரை எந்த இடத்துல இருந்து இந்த தமிழர் விரோத போக்காளராக நம்ம பார்க்க முடியுது? இல்லை, அதான் தேர்தல் நிற்கிறீங்க, உங்கள் நாட்டில் பெரிய யுத்தம் நடந்திருக்கு,
சரியா? லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அந்த பிரச்சனையை நீங்கள் பேசாமல் அதிபர் தேர்தலில் நிற்கிறீங்கன்னா நீங்கள் யார்? கடைந்தெடுத்த இனவெறியனை தவிர வேற யாரும் இதை செய்ய மாட்டான். லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட ஒரு போர் நடந்திருக்கு, அதில் ஒரு முடிவு வந்திருக்கு. அந்த மக்களுடைய கண்ணீருக்கும் வலிக்கும் நீங்கள் பேசவே மாட்டீங்க. தேர்தலில் நிற்பீங்க. இன ஓட்டு அதிகமாக இருக்கின்றனால, மெஜாரிட்டி கிடைக்கின்றனால நீங்கள் அதிபராகணும்னு வருவீங்கன்னா, கடந்தெடுத்த இனவெறி தான் உங்களுடைய உள்ளடக்கம். உங்களுடைய வார்த்தைகளில் நீங்கள் பூசி மெழுகலாம் இல்லையா? உங்களுடைய குரலில் வித்தியாசம் இருக்கலாம். ஆனால் முடிவு ஒன்று. சரிங்களா? ஒருத்தன் தூக்குல போடுறத எப்படி சொல்லலாம்? போட்டு இருக்கு அப்படின்னு ஒருத்தன் சொல்லலாம், ஒருத்தன் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு என்னது? எனக்கு சாவு இல்லையா? அந்த கணக்கில் தான் இது இருக்கு. அப்போ இவர்கள் தமிழர்களுக்கு எந்த தீர்வும் இவர் அனுரகுமார திசைநாயக்காவால் வரப்போகிறது இல்லை அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாக தெரியும். இல்லை, இதனை தொடர்ந்து இன்னொரு கருத்து இன்றைக்கு வந்து பேசுபொருளாக இருக்குது. தமிழ்நாட்டு மீனவர்களுடைய பிரச்சனை என்னவாகும்? தொடர்ந்து மீன்பிடிக்க படகுகளில் பிடித்துட்டு போகிறது எந்த மாற்றமும் இருக்காது. எந்த மாற்றமும் இருக்காது. அவர்கள் மிக தெளிவாக தமிழர் அப்படின்னாலே ஒரு இனவெறுப்பை உருவாக்கி கொண்டார்கள். அப்போ இவங்க சோசலிசம் சொல்கிறதே ஒரு போலித்தனமானது. சோசலிசம் என்பது எப்படி இருக்குது அப்படின்னா, 70களில் சோசலிஸ்ட்டுன்னு சொல்லாமல் யாருமே இருக்க முடியாது. 70கள் மட்டும் இல்லை, முதல் உலகப் போருக்கு பிறகு ரஷ்யாவில் சோசலிச புரட்சி வெடித்த பிறகு அப்போதிருந்து இப்போது வரை, இப்போது இல்லை 70கள் வரை சோசலிசம் சொல்லாத அரசியல் கட்சி கிடையாது. ஈவன் ஹிட்லரு தேசிய சோசலிசம் நான் கொண்டு வர போகிறேன்னு பேசின ஆள் தான். ரைட்டா? அப்போ உலகம் முழுக்க இடதுசாரின்னு பேர் வச்சுக்கிட்டு வந்தாலும் சரி, நேரடியாக இடதுசாரிகள் செயல்பட்ட இயக்கங்கள்லையும் சரி, உலகம் முழுக்க வலதுசாரி கட்சிகளும் சரி, எல்லாரும் சோசலிசம்னு காமிச்சுக்கிட்டாங்க. நீங்கள் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நேருவியன் சோசலிசம்னு சொல்லுவாங்க. இந்தியா என்பது சோசலிசத்தையும் முதலாளித்துவத்தையும் ஒரு கலந்த பொருளாதார அமைப்புன்னு சொல்லுவாங்க. சோசலிசத்தை விட முடியாது. விடுதலை புலிகள் கூட கடைசியாக அவர்கள் வைத்த முழக்கம் என்னன்னா, சோசலிச தமிழீழ தன்னாட்சி குடியரசு அப்படின்னு வச்சாங்க. அது ஒரு நீதியான கோரிக்கை என்றால் கூட, சோசலிசம் என்பது அவ்வளவு அனைத்து தரப்பையும் ஒரு கவர்ந்த முழக்கமாக இருந்துச்சுன்றத நம்ம உதாரணமாக சொல்கிறோம். அப்போ வலதுசாரிகளே இதே பேரை வச்சுக்கிட்டாங்க. இப்போ ஜேவிபி இயக்கம் ஆரம்பத்தில் அது இடதுசாரி இயக்கமாக வந்து கோரிக்கைகளை முன் வச்சால் கூட, ஒரு கட்டத்துக்கு பிறகு மிக மோசமான இனவெறி இயக்கமாக சீரழிக்குது. வலதுசாரி ஃபாசிஸ்ட் மூமெண்ட்டாக மாறுது. ஆனால் சோசலிசம் முழக்கத்தை பேச்சுக்கு வச்சுக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ஆண்டுகளாக என்ன நிலைமை வந்துருச்சு அப்படின்னா, ஏழை நடுத்தர மக்களை சோசலிசத்தின் பேரால் தான் ஏமாற்ற முடியுன்றதை அவங்க தெளிவாயிட்டாங்க. அப்போ அதற்காக அவர்கள் திரும்ப திரும்ப சோசலிசத்தை ஒரு வாய்மாலமாக, ஒரு பொய் முழக்கமாக கையாளுறதை அவங்க வேலையாக செய்யணும். இப்போ அனுரகுமார திசைநாயக்க அந்த வழி வந்தவர் தான். சோசலிசம் பேசுகிறது. அவர் தேசிய சோசலிச மாணவர் இயக்கத்தினுடைய தலைவராக இருந்தது. சோசலிச ஜேவிபியில் பொலிட் பியூரோவில் இருந்தார். எல்லாத்துக்குமே வந்துட்டு விளக்கமாத்துக்கு பட்டுக்குச்சோன்னு பேர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த கதையை தான் இலங்கையை பொறுத்தளவு ஜேவிபி மூமெண்ட் அழிஞ்ச பிறகு தொடர்ந்து இன்னைக்கு சோசலிசத்துக்கு நடக்கக்கூடிய கதி அதுவாக தான் இருக்குது. சில குழுக்கள் இருக்கிறாங்க, அவங்க முதன்மையான ஒரு இடத்துக்கு வரலை அப்படின்ட்டு நமக்கு வருத்தம் தான். நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்ரீலங்காவிலேயே ஒரு ஸ்ரீதுங்கா ஜெயசூர்யா தலைமையிலான சில சோசலிஸ்ட் இயக்கங்கள்லாம் இருக்காங்க. அந்த மாதிரி இயக்கங்கள்லாம் நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர்கள் முன்னணிக்கு வரலை அப்படின்றது குறைதான். அவங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, அவங்க துண்டறிக்கை போட்டாங்கன்னா அவங்களுடைய துண்டறிக்கை ஒரு பக்கம் தமிழில் இருக்கும், ஒரு பக்கம் சிங்களத்தில் இருக்கும். இதுக்காகவே பல இடங்கள்ல அவங்க ஊழியர்கள் அடி வாங்குவாங்க சிங்களர்கள். அப்படி இன்னும் சில ஜெனூனான இயக்கங்கள் இருக்காங்க. ஆனால் இலங்கையில் அவங்க முதன்மையான ஒரு அரசியல் கை ஓங்குன இடத்துக்கு வர முடியலைன்றதான் அதனுடைய சாபக்கேடாண்டு இருக்கு. அனுரகுமார திசநாயக்கனுடைய ஆட்சியில் இந்தியா இலங்கையினுடைய நட்புறவு எந்த அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள் வந்து முதல் நபராக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க.
அனுரகுமார திசைநாயக்கா அதானியினுடைய ஒரு மின் ப்ராஜெக்ட், மின் திட்டத்தை நான் ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்வேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ வந்து சீன அமெரிக்க ஆதரவு போக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக இன்னைக்கு சீனாவினுடைய கரம் இதை பொறுத்தளவு, இலங்கையை பொறுத்தளவு வலுவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, எந்த ஒரு நாடும் வலுவான ஒருத்தனோடு சேர்ந்திருக்கத்தான் விரும்பும். அந்த வகையில் பார்த்தா சீனா இவர்களுக்கு இந்தியா பூகோளவியல் ரீதியாக நெருக்கம், ஆனால் பொருளாதார ரீதியாக எல்லா விதத்துலேயும் அவர்களுக்கு நெருக்கம்னு பார்த்தீங்கன்னா சைனா தான். அப்போ சீனாவோடு தான் ஒரு க்ளோஸாக இருக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது. அதானி திட்டத்தை எதிர்க்கிறதுல இது வெளிப்படுறத நம்ம பார்க்குறோம். அனுரகுமார திசநாயகனுடைய அரசியல் குறித்தும் இந்தியா இளைஞனுடைய நட்புறவு குறித்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.